அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் பிறரின் இதயத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. என்கிட்ட நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்ட ஒரு வஜீஃபா அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைங்க என் மேலே பாசமாக இருக்கணும், என்னுடைய கணவன் என் மேலே பாசமாக இருக்கணும், நாங்க நேசிக்கக்கூடிய ஒரு உறவு எங்க மேல பாசமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது வஜீஃபாக்கள் சொல்லுங்க அப்படின்னு நெறைய பேரு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 1, 2 பிரச்சனை வருது. உடல் சார்ந்த பிரச்சனை, இன்னொன்று மனம் சார்ந்த பிரச்சனை. இந்த 2 பிரச்சனை தான் உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. மத்த பிரச்சனையெல்லாம் நம்மளோட மனம் சம்மந்தப்பட்டது. நம்மளோட மனசுக்கு ஒரு விஷயம் கஷ்டம்னு தோணுச்சுன்னா, அது கஷ்டமா இருக்கும். இல்ல இதெல்லாம் கடந்து போயிரலான்னு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா அது இலகுவா இருக்கும். ஆனா உண்மையாலுமே மனிதன் அனுபவிக்கக்கூடிய 2 பிரச்சனை எதுன்னு கேட்டா, 1 உடல் சார்ந்த பிரச்சனை, 2வது உள்ளம் சார்ந்த பிரச்சனை. எவ்வளோதான் வசதிகள் இருந்தா கூட, இந்த மனசுல ஒரு நபருடைய அன்பு கிடைக்கல. நம்ம ஒருத்தவங்க மேல அன்பா இருக்கிறோம். அவங்க ஏன் நம்ம மேல இவ்வளோ அன்பா இல்லாம இருக்காங்க? இப்படி கோவப்படுறாங்க? நம்மள தள்ளி வைக்கிறாங்க, விலக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அது எவ்வளவு வசதியெல்லாம் வாழ்ந்தா கூட, அது எதுவுமே பலனளிக்காது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா, மன நிம்மதிய தரக்கூடிய அன்பான உறவு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஆரோக்கியம். இந்த 2 விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையுமே எதிர்த்து நம்மால நிக்க முடியும். அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம நடத்த முடியும். நமக்கு மனசு சரியா இருக்கணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சரியா இருக்கணும். அப்படி மனச சரிப்படுத்தி, நம்மளோட அன்பான உறவுகள் நம்மள நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வஜீஃபாவ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இது ஹலாலான எந்த உறவுக்கா இருந்தாலும் நீங்க ஓதலாம். இதை எப்ப செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இரவுல தான் இத செய்யணும். நாளை இரவு இன்ஷா அல்லாஹ் இந்த அமல நீங்க செய்யலாம். அதுக்கு தான் நான் ஒரு நாள் முன்னாடியே இன்னைக்கு நான் பதிவ போட்டுட்டேன். ஏன்னா, கடைசி நேரத்தில நம்ம போடும்போது நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, "நீங்க ரொம்ப கடைசி நேரத்தில சொல்றீங்க. நான் இந்த பதிவ லேட்டா தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நான் முன்னாடியே போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இரவு இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க திக்ரு செஞ்சுட்டு, அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. நீங்க நேசிக்கிற நபர் உங்க மேல எவ்ளோ கோபமா இருந்தாலும் சரி, அவங்களே உங்கள தேடி வந்து பேசுவாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அன்ப அவங்க மனசுல விதைப்பான். அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமை இரவு யா அத்லு என்று 104 தடவை ஓதிய பின், நேசிக்கும் நபரின் பெயரைச் சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அவரின் இதயத்தை இழுத்து வரும். யா அதுலு அப்படின்னா அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமம். இத நீங்க 104 முறை ஓதிட்டு, நீங்க நேசிக்கக்கூடிய நபர், அது கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு உறவாக கூட இருக்கலாம். அவங்களுடைய பெயரைச் சொல்லி அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய இதயத்த அல்லாஹ் தஆலா உங்கள் பக்கம் திருப்புவான். ஏன்னா, மனமா இருந்தாலும் சரி, உடலா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கிறது எல்லாமே ரப்புல் ஆலமீன் தான். அவன்கிட்டயே நம்ம திரும்ப அத நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் பொறுப்பேத்து நம்ம மனசுக்கு ராகத்த குடுப்பான். நம்ம மனசுக்கு தேவையான அன்பு குடுப்பான். நமக்கு தேவையான கண்ணியத்தையும், மரியாதையும் தருவான். இன்னும் நம்ம வாழ்றதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் நமக்கு தருவான். இன்னும் மறுமையிலும் சிறந்த நற்கூலிகள நமக்கு தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த தேவையாக இருந்தாலும் ரப்புகிட்ட நெருங்குங்க. அவன்கிட்ட கேளுங்க. அவன்கிட்ட இருந்து கிடைக்காதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அல்லாஹ் எல்லாத்தையுமே தர்றதுக்கு தயாரா இருக்கிறான். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, அது கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல கிடைக்கும். நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அந்த ஒரு துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நானும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். இந்த மாதிரி அன்பு சம்பந்தப்பட்ட வஜீஃபாக்கள் கூட நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல ஏராளமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன வஜீஃபாவும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.